இங்க இதே வெட்டிக்காடுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. நீங்க வந்து அங்கிருந்து காவேரி வந்து பைபாஸ் அந்த இடத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணியே இல்லை. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஃபுல்லா போகுது. ஏன்னா வந்து இது வந்து ஆங்கிலேய காலத்துல கட்டப்பட்டதாமா. அங்கிருந்து தண்ணி வருது. இந்த இடத்துல வந்து ஒரு டிப்பு மாதிரி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு அப்படியே உள்ள டிப் ஆகி மறுபடியும் இங்க வந்து இந்த பக்கத்துல இருந்து ஒரு கால்வாய் வருது. அது அப்படியே இங்கிட்டு போகுது. இங்க ஒரு கீழே ஃபுல்லா ஒரு டிப் ஆகி மறுபடியும் தண்ணி இங்க வருது. இங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபில்டர் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இருக்கிற சேறு செத்தை எல்லாமே இங்க வந்து அப்படியே அடிச்சுட்டு வந்தது அப்படியே தேங்கி நிற்குது. அந்த பக்கம் வந்து சுத்தமான தண்ணி போகுது. இங்க பாருங்க, அந்த உள்ள போற இடத்த அப்படியே காட்டுறேன். இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த பக்கமாக சைக்கிளில் ஒரு பெரியவர் கடந்து போனார். அவர்கிட்ட இந்த வித்தியாசமான அமைப்பை பற்றி நான் கேட்குறப்போ அவர் சொன்னார், இந்த கால்வாயானது கிழக்கு பக்கம் அப்படியே போகி வடுவூர்களுக்கு பெரிய ஏரியில் ஜாயின் பண்ணுறதா சொன்னார். அதே மாதிரி இங்கே காவேரி எப்படி கீழே பாஞ்சு மறுபடியும் ஓடுதோ, இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இதே பக்கம் பயணிச்சு போனால் அங்கே இருக்க வெட்டிக்காடு அப்படின்ற ஊரில் காவேரி மேலையும் கீழே வந்து கால்வாயும் பொறிஞ்சு வரதா சொன்னாங்க. ஆற்ற நோக்கி ஓடி வர்ற கால்வாயை ஈஸியாக இணைக்காம அதை ஏன் தனியாக கொண்டு போகிறாங்க அப்படின்றது தெரியல. இது பின்னாடி இருக்க அறிவியல் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க, அப்படியே அங்கிருந்து வருது. இந்த இடத்துல டிப் ஆகுது உள்ள. இந்த தெரியுதா? இந்த இடத்துல தண்ணி வந்து அப்படியே சுழல் மாதிரி சுற்றி அப்படியே உள்ளே போய் அந்த பக்கம் வந்து அப்படியே வெளியே வருது. அந்த பக்கம் அங்கே வந்து அப்படியே வெளியே வருது. எவ்வளவு இந்த ஃபில்டர் மாதிரி இங்கே பாருங்கள். அங்கேருந்து அடிச்சுட்டு வர்ற சேறு சகதி எல்லா விதமான குப்பைகளும் இங்கே வந்து ஃபில்டர் ஆகிடுது. இதில் வந்து எனக்கு என்னோட கசின் சொன்ன இன்னொரு என்னென்னா, இங்கே தஞ்சாவூர் சைடு வந்து யாராவது இந்த மாதிரி ஆற்றுல அடிச்சுட்டு வந்துட்டாங்க, வந்து குளிக்கும்போது தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இறந்துட்டாங்க. இன்கேஸ் அவங்க இறந்துட்டாங்கன்னா எங்கேயுமே தேட மாட்டாங்களாம், நேராக வந்து இந்த இடத்துக்கு தான் வருவாங்களாம். அது அடிச்சுட்டு வர்றது எல்லாமே வந்து ஏன்னா இங்கே தான் வந்து உள்ளே மறுபடியும் உள்ளே போக மாட்டாங்களாம். இந்த இடத்துல வந்து இதுவாகுமா தஞ்சாவூர் பக்கம் சொன்னாங்க. பட் ஆனால் என்னதான் இருந்தாலுமே இவ்வளவு வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக வந்து கிட்டத்தட்ட 200-300 எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்களா தெரியல. ஆனால் வந்து நல்ல யோசிச்சு கட்டியிருக்காங்க. இங்கே அப்படியே டிப் ஆகுது. நல்ல தண்ணி ஃபுல் தண்ணியுமே டிப் ஆகி அப்படியே அந்த பக்கம் போய் வர்றது. செம்மையான இன்ஜினியரிங் இது வந்து.